வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். காஞ்சிபுரத்தில் கோயில்கள் ஃபேமஸ், காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸ், இன்னொன்று ஃபேமஸ் தெரியுங்களா? காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி மாவு ஆட்டுறோமோ அந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கலாங்க. இட்லி மாவு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ எடுத்துகிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு அது கூட ஒரு 4 வகை பொடி போடணுங்க. சீரகத்தூள், மிளகுத்தூள், சுக்கு பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், இந்த 4 ஆட் பண்ணணும். அது கூட முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணி நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். மேலே தாளித்ததும் மாவில் இட்லி மாவில் சேர்த்துக்கலாங்க. பொடியெல்லாம் எண்ணெயில் போட்டதும் கரிஞ்சு வராமல் பார்த்து சீக்கிரமாக இறக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையையும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் இட்லி மந்தார இலையை யூஸ் பண்ணி செய்வாங்க. இலையை டியூப் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இட்லி மாவு ஊற்றி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க. ஆனால் நம்ம மந்தார இலைக்கெல்லாம் வசதி இல்லைங்க. அதனால் நம்ம டியூப் இட்லி மாதிரி வரணுன்னா நம்ம ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு டம்ளரில் மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. டெய்லி நம்ம இட்லி எப்படி வேக வைக்கும், ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. இட்லி வெந்துடும். இட்லி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 4 பொடியோட வாசத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா இதை பார்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லியில் மிளகு காரம் இருக்கிறதுனால நமக்கு சட்னி சாம்பார் தேவைன்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி லைட்டான சட்னி கூட தொட்டு சாப்பிட்றதானாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இட்லி பற்றி காஞ்சிபுரம் இட்லி பற்றி இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இட்லியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாங்க, இல்லாட்டி முழுசாக அப்படியே உடச்சி சாப்பிட்றதானாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்றைக்கி பாசி பருப்பில் சாம்பார் வச்சுருக்குறேங்க, அப்புறம் கூட தேங்காய் சட்னியை வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது.